ஸோ ஹாய் ஹலோ வணக்கம். இது நான் உங்கள் சாய் பிரியா. திஸ் இஸ் அவர் ஃபஸ்ட் எவர் வீடியோ தட் ஒரு ஃபேஸ் ரிவீலிங் வீடியோ. எப்போவுமே என்னோடய ஆடியோ கேட்டிருப்பீங்க அண்ட் என்னோடய ஃபோட்டோஸில் பார்த்துருப்பீங்க. பட் திஸ் இஸ் த லைவ். மேபி நம்ம ஒரு ஃபேஷியல் ரியாக்ஷன்ஸோட இன்ட்ராக்டிவாக பேச போகிற ஒரு செஷன். பிகாஸ் திஸ் இஸ் ரிகார்டிங் மெடிக்கல் கவுன்சிலிங். ஸோ ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாட் ஐ வாண்ட் டு ஷேர் இஸ் நீட் எக்ஸாம் எழுதியிருக்க 2025 நீட் எக்ஸாம் எழுதின எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ நோ ஹவு வி ஃபேஸ் தட் சுச்சுவேஷன். நம்ம எவ்வளோ ஃபேஸ் பண்ணோம் அப்படின்றது எனக்கு தெரியும். பர்டிகுலர்லி ஆவடியில் இருக்க சென்டர்ஸ்லலாம் தே சஃபர்ட் அ லாட். ஸோ அதனால் இந்த இயர் பார்த்தீங்க அப்படின்னா மெனி ஆஃப் தெம் ஆர் மூவிங் டு இன்ஜினியரிங். என்னோடய ஃப்ரெண்ட்லேயே பர்சனலி நிறைய பேர் வந்து இன்ஜினியரிங் தான் மூவ் ஆகியிருக்காங்க. அதர் தேன் தட் I get to know more are moving to engineering. And 3 things I want to convey. இப்போ நீங்கள் டாக்டர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டதுக்கு ரீசன்ஸ் மே பி எனிதிங். பட் இஃப் த ரீசன் இஸ் உங்களோட நேம்க்கு முன்னாடி சர் நேம் டாக்டர்னு நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா that can be possible without MBBS and without NEET. There are many ways. நம்மளுக்கு நிறைய வழி இருக்குது, ஆனால் அதை பற்றின அவேர்னஸ் இல்லை. ஸோ அதை பற்றி சொல்கிறதுக்கு தான் மெயினாக இந்த வீடியோ. அண்ட் ஆரல்ஸ் நீங்கள் வந்து பீப்புளை ட்ரீட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் டாக்டர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்குமே நிறைய வழி இருக்குது. அண்ட் நீங்கள் ஏர்ன் பண்ணணும்னு நினச்சி மெடிக்கல் ஃபீல்ட் சூஸ் பண்ணிங்கன்னா ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங் மெடிக்கல் ஃபீல்டில் வி காண்ட் ஏர்ன் தட் மச். நம்மளால் அவ்வளோவா அதிகமாக ஏர்ன் பண்ண முடியாது. ஸோ இன் மணி மேக்கிங் மைண்ட் யூ ஷுட் கோ வித் பிஸ்னஸ் ஆர் ஐடி ஃபீல்ட் யூ கேன் சூஸ். இதில் வந்து உங்களுக்கு ஏர்னிங்ஸ் அதிகமாக இருக்கும். திஸ் இஸ் மை பர்சனல் சஜஷன். அண்ட் தென் அட் லாஸ்ட் உங்களோட நேமுக்கு பின்னாடி நீங்கள் எம்பிபிஎஸ் அப்படின்ற அந்த டிகிரியை போட்டுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா தட் இஸ் ஜஸ்ட் 4 ஆல்ஃபபெட்ஸ். இன்னும் சொல்லப்போனால் ஒரு 4 ஆல்ஃபபெட்டு தான். பட் அது எத்தனை பேரோட கனவு அப்படின்றது எண்ணில் அடங்காத ஒன்று. ஸோ அதுக்கு டெஃபினட்டாக நீங்கள் நீட் ரிப்பீட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இயர் என்ன சுச்சுவேஷன் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னா 2025 விட 26 பேப்பர் ரொம்ப டஃப்பாக இருக்கும். அது ஒரு ஆடட் அட்வான்டேஜ். கண்டிப்பாக கட் ஆஃப் குறையும். வாட் யூ ஷுட் ப்ரிப்பேர் அப்படின்னா உங்களோட மென்டல் ப்ரிப்பேர்னஸ் தான் ரொம்ப முக்கியம். எப்படி கொஷின் பேப்பர் கேட்டாலும் நீங்கள் எழுதுகிற மாதிரியும் என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் நீங்கள் எக்ஸாம் எழுதுகிற மாதிரியும் உங்களை ப்ரிப்பேர் பண்ணணும். நம்ம எப்படி என்ன நடக்கும்னு நம்ம சொல்லவே முடியாது. திடீர்னு நம்ம எக்ஸாம் ஹாலுக்கு போகிற வழியில் எதாவது நடக்கலாம், எக்ஸாம் ஹாலில் எதாவது நடக்கலாம், அன்றைக்கி பேப்பர் லீக் அவுட் ஆகலாம், பேப்பர் வந்து கரண்ட் இல்லாமல் இருந்திருக்கலாம், நமக்கு கொடுத்த பென்னு சரியில்லாமல் இருந்திருக்கலாம், எது வேணால் நடந்திருக்கலாம். நீங்கள் அதுக்கு டென்ஷன் ஆகாமல் அப்போ ஆன் ஸ்பாட் அன்ப்ரெசன்ட் அந்த சுச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்ணி அந்த கொஷின்ஸை எப்படி டேக்கிள் பண்ணி நீங்கள் வரீங்கன்றது தான் இம்பார்ட்டன்ட். எல்லோரும் நினச்சிட்ருக்காங்க நீட் வந்து ஜஸ்ட் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி அப்படின்னு சொல்லிட்டு. நோ, இட்ஸ் அ மென்டல் கேம் அண்ட் அ மைண்ட் கேம். நீங்கள் எந்த அளவுக்கு மென்டலி ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டேபிளாக இருக்கீங்கன்றதை செக் பண்ணுறதுக்கு தான் நீட் எக்ஸாம். ஏன் நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா பர்சனலி என்னோடய சென்டரில் 30 to 45 மினிட்ஸ்க்கு கரண்ட்டே இல்லை. அப்போ என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. கம்ப்ளீட்லி டார்க். ஆதார் கார்டெலாம் கீழே இருந்துச்சு, பேப்பர்லாம் பறக்க ஆரம்பிச்சிச்சு. நான் ஜன்னலுக்கு பக்கத்தில் தான் உட்காந்துருந்தேன். மழை சாரெல்லாம் அடிக்குது. அந்த சுச்சுவேஷன் என்னால் டேக்கிள் பண்ணவே முடியல. அனதர் திங், பயாலஜி பேப்பர் ஈஸியாக இருந்தாலும் டைம் கன்சியூமிங்காக இருந்தது. ஸோ அதனால் அதுக்கே எனக்கு 1.5 hours ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் ரஷ்அப் ஆகி நான் கெமிஸ்ட்ரி சால்வ் பண்ண தப்பாக சால்வ் பண்ணி டக்குன்னு போட்டு கெமிஸ்ட்ரியில் நிறைய நெகட்டிவ்ஸ். பட் அது நெகட்டிவ் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்றது அப்போ தெரியல எனக்கு. அப்போ வந்து வாஸ் ஃபீலிங் நம்ம சால்வ் பண்ண ஆன்சர் வந்துருச்சு. நம்ம ஆன்சர் சால்வ் பண்ண ஆன்சர் கொஷின் பேப்பரில் இருக்குது, ஒரு ஆப்ஷனாக இருக்குன்னு மாதிரி டக்குன்னு பபிள் பண்ணிட்டோம். நம்ம வந்து செகண்ட் டைம் இது செக் பண்ணலாமா இல்லையா அப்படின்லாம் எதுவுமே யோசிக்கல. ஏன்னா டைம் இல்லை. அதனால் when I was moved to ஃபிசிக்ஸை நான் பார்க்குறேன். ஒரு ஆக்சுவல் பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா 1 நிமிஷத்தில் நீ கொஷினை படித்து அதை சால்வ் பண்ணி ஆன்சரையும் பபுள் பண்ணணும். தட் இஸ் த ஸ்ட்ராட்டஜி ஃபார் நீட். 180 கொஷின்ஸ்க்கு 180 மினிட்ஸ் தான். ஆனால் அந்த கொஷினை படித்து புரிஞ்சுக்கிறதுக்கே 5 நிமிஷம் கிட்ட ஆகிற மாதிரி இருந்துச்சு. லிட்ரலி ஃபிசிக்ஸை ஸ்கிப் பண்ணலாமான்னு கூட யோசித்தேன். வாய்ப்பே இல்லை, முடியாது, ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு வாட் ஐ டிட் இஸ் செலக்டிவாக கொஷின்ஸ் எடுத்து படித்து
மார்க் பண்ணேன், ஆன்சர்ஸ் மார்க் பண்ணேன். லிட்ரலி ஐ மார்க்ட் ஒன்லி 9 ஆன்சர்ஸ். தென் நான் இதுக்கு மேலே அட்டன் பண்ணால் நெகட்டிவ்ஸ் வந்துருமோ அப்படின்ற ஒரு பயத்தில் ஐ டென்ட் அட்டன். அதுதான் ஒரு கிரேட் சேவியர். எனக்கு இந்த வருஷம் வந்து என்னை சேவ் பண்ண விஷயம் அதுதான். அது இல்லை அப்படின்னா இன்னுமே கொஞ்சம் நான் மற்ற கவுன்சிலிங்ஸ்க்கு ட்ரை பண்ணுற மாதிரி இருக்காது. அண்ட் லாஸ்ட் ரீசன் என்ன அப்படின்னா, வெள்ளை கோட்டு போடலாம், செத்தஸ்கோப் போடணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கனாலுமே அதுக்குமே வழி இருக்குது. அந்த வழிகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நான் வந்து அப்படியே ப்ரையாரிட்டி ஆர்டர் சொல்கிறேன். எம்பிபிஎஸ், பிடிஎஸ், பிடிஎஸ்க்கு அப்புறம் நல்லா கோர்சஸ் வந்து சொல்லலாம் அப்படின்னா வெட்னரி சொல்லலாம். பிகாஸ் வெட்னரி ஹேஸ் அ லாங் ஸ்கோப் அண்ட் கவர்மெண்ட் ஜாப்ஸும் நிறைய இருக்குது. அண்ட் ஆஃப்டர் வெட்னரி யூ மே கோ வித் இந்தியன் மெடிசன், தட் இஸ் ஆயுஷ் கோர்சஸ். அதில் ஆயுர்வேதா, சித்தா இது ரெண்டுமே வந்து WHO ஆர்கனைஸ்ட், ஆத்தரைஸ்ட் அண்ட் ஹோமியோ, யுனானி ஆர் தேர். அண்ட் தென் லாஸ்ட்டாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா பேராமெடிக்கல் கோர்சஸில் ஃபிசியோதெரப்பி அண்ட் ஆக்குபேஷனல் தெரப்பிக்கும் டாக்டர் அப்படின்றது போடலாம். பேருக்கு முன்னாடி டாக்டர் போடுறதுக்கு இது மட்டும் வழி இல்லை. நீங்கள் ஒரு டிகிரி எடுத்து படித்து ப்ரொஃபஸராக மாறினீங்கன்னா கூட டாக்டரேட் வாங்கலாம். பட் யூ வாண்ட் டு சர்வ் பீப்புள் அப்படின்னா யூ மே சூஸ் திஸ் வேர்ல்ட்ஸ். இந்த ஃபீல்ட்ஸ் இருக்குது, இவ்வளோ சீட்ஸ் இருக்குது, இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. கம்மிங் பேக் டு த கவுன்சிலிங் பற்றி பார்க்கும்போது ஸ்டேட் கவுன்சிலிங் இருக்குது, ஆல் இண்டியா கவுன்சிலிங் இருக்குது. இப்போ நான் சொன்ன எல்லா கோர்சஸுக்குமே. ஸோ எம்பிபிஎஸ்க்கு ஆல் இண்டியா கவுன்சிலிங் வந்து எம்சிசி அவங்க தான் வந்து மெடிக்கல் கவுன்சில் தான் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ நாளையிலேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. இன்றைக்கி சீட் மேட்ரிக்ஸ் பிடிஎஃப் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ காலேஜஸில் எவ்வளோ சீட்ஸ் இருக்குது, எவ்வளோ ஸ்டேட்ஸில் அப்படின்றத ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நாளைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன், ஃபஸ்ட் ரவுண்டோட ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகுது. 22nd 28th வரைக்கும் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம். 28th அன்னைக்கு சாய்ஸ் லாக்கிங் பண்ணலாம் ஃபார் ஃபஸ்ட் ரவுண்ட். அண்ட் தென் ஸ்டேட் கவுன்சிலிங்கை பற்றின அப்டேட் என்ன அப்படின்னா, ஆல்ரெடி அப்ளிகேஷன் போட்டாச்சு, போத் ஃபார் கவர்மெண்ட் கோட்டா அண்ட் ஃபார் மேனேஜ்மெண்ட் கோட்டா. ஸோ நெக்ஸ்ட்டு ரேங்க் லிஸ்ட், நெக்ஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னா 25th அன்னைக்கு ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் ஆகுது. 30th அன்னைக்கு ஃபஸ்ட் ரவுண்ட், 30th 6th August வரைக்கும் ஃபஸ்ட் ரவுண்ட் நடக்கும். சாய்ஸ் ஃபில்லிங் நம்ம எப்போ பண்ணணும் அப்படின்ற அந்த அப்டேட் வரும். அது வந்தக்கப்புறம் நான் சொல்கிறேன். திஸ் இஸ் அபவுட் எம்பிபிஎஸ் அண்ட் பிடிஎஸ் கவுன்சிலிங். இது ஒன்றா தான் நடக்கும், போத் ஆல் இண்டியா கோட்டாலையும் சரி, ஸ்டேட் கோட்டாலையும் சரி. நெக்ஸ்ட் வெட்னரிக்கு ஆல் இண்டியா கோட்டாக்கு விசிஐ, வெட்னரி கவுன்சில் ஆஃப் இந்தியா அப்படின்றவங்க தான் வந்து கவுன்சிலிங் ப்ரொசீஜர் பண்ணுவாங்க. இன்னும் ஆல் இண்டியா கோட்டாக்கு கால் ஃபார் பண்ணலை. எம்பிபிஎஸ் ப்ரொசீஜர்லாம் நடந்தக்கப்புறம் தான் தே வில் கால் ஃபார். வெட்னரிக்கு ஆல் இண்டியா கோட்டாவில் நீங்கள் சீட் எடுக்கணுன்னா நீட்டில் நல்ல ஸ்கோர் எடுத்துருந்துன்னா நம்மளால் வந்து பண்ண முடியும். எலிஜிபிள் ஸ்கோர் ப்ளஸ் கொஞ்சம் ஹை கட் ஆஃப் இல்லாமல் மாடரேட்டாக ஒரு 400 to 500 ரேஞ்சஸ்லலாம் இருந்தால், மேக்ஸிமம் 400 ரேஞ்சஸில் இருந்தால், 400 அபோவ் இருந்தால் இந்த இயர் வெட்னரி சீட்ஸ் இஸ் பாசிபிள். அதர் ஸ்டேட்ஸ்லையும் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அண்ட் ஸ்டேட் கவுன்சிலிங்க்கு பார்த்தீங்க அப்படின்னா தனுவாஸ் அப்படின்ற வெப்சைட், அந்த தனுவாஸ் அவங்க தான் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கு அப்ளிகேஷன் முடிஞ்சு ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் வந்து நடக்க போகுது. நெக்ஸ்ட் வீக் நடக்க இருக்குது. ஸோ அதை பற்றின அப்டேட்ஸ் நான் என்னோடய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் அப்டேட் பண்ணியிருந்தேன். டேட்ஸ் எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. ஸோ தட்ஸ் வை இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு அது கொடுக்கல. அதை பற்றின அப்டேட்டை நான் ஷார்ட்ஸில் அப்டேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் திஸ் இஸ் அபவுட் வெட்னரி அண்ட் ஆயுஷ் கோர்சஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஆல் இண்டியா கவுன்சிலிங்கோடைய ஆயுஷ் கோர்சஸ் வந்து நேற்று தான் நான் பார்த்துருந்தேன். அவங்க இப்போ தான் வெப்சைட்டை அப்டேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த இயர்க்கு 2025 to 26 அப்படின்னு சொல்லிட்டு அந்த இயரோட அந்த டேட் மட்டும்தான் அப்டேட் கொடுத்துருக்காங்க. இன்னும் லாஸ்ட் இயர் டேட்டாஸ் தான் இருக்குது. ஸோ அவங்க டேட்டாஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. எஸ், வெப்சைட் அப்டேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ வெப்சைட் அப்டேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் டிஎனில் ஆயுஷ் கோர்சஸ்க்கான கவுன்சிலிங்கும் இருக்குது. அதுக்கு நமக்கு இன்னும் கால் ஃபார் பண்ணலை. கால் ஃபார் பண்ணால் கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன்.
ஸோ திஸ் இஸ் அபவுட் ஆயுஷ். அண்ட் ஆயுஷ் கோர்சஸ்லேயே செப்பரேட்டாக ஒரு கோர்ஸ் இருக்குது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா பிஎன்ஒய்எஸ்னு ஒரு கோர்ஸ் இருக்குது. ஆயுஷ் அப்படின்றதுக்கு ஏ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஆயுர்வேதா அண்ட் ஒய் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் யோகா அண்ட் நேச்சுரோபதி, யூ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் யுனானி, எஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் சித்தா அண்ட் ஹெச் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஹோமியோபதி. ஸோ இதில் யோகா நேச்சுரோபதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீட் எக்ஸாம் தேவை இல்லை. அது வந்து ஸ்டேட் கோட்டாவில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அதோட அப்ளிகேஷன் 17th ஸ்டார்ட் ஆயிருந்தது. 1 ஆகஸ்ட் வரைக்கும் தான் நமக்கு அப்ளிகேஷன். ஸோ அதில் என்ன பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு டியூஷன் ஃபீ கம்ப்ளீட்லி எக்ஸம்டட் அண்ட் எஸ்சி எஸ்டியில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஆனுவல் இன்கம் 2.5 lakhs கம்மியாக இருந்தது அப்படின்னா டியூஷன் ஃபீ, அப்ளிகேஷன் ஃபீ, ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ எல்லாமே எக்ஸம்டட். நெக்ஸ்ட் அண்ட் அனதர் இம்பார்ட்டண்ட் அப்டேட் என்ன அப்படின்னா திஸ் இஸ் ஆல் அபவுட் கவுன்சிலிங் அண்ட் தி கோர்சஸ். தென் பேராமெடிக்கல்லையுமே அப்ளிகேஷன் ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. ரேங்க் லிஸ்ட் எட் டு கம். ரேங்க் லிஸ்ட் வந்தக்கப்புறம் கவுன்சிலிங்கோடைய ஷெட்யூல் எல்லாமே ரிலீஸ் பண்ணுவாங்க. ஃபார் ஃபிசியோதெரப்பி அண்ட் ஆக்குபேஷனல் தெரப்பிக்காக பேராமெடிக்கலை பற்றி சொல்லியாச்சு. ஸோ ஆல்ரெடி இப்போ வந்து என்னென்ன கோர்சஸ் எதில் எவ்வளோ இதுன்றது நம்ம சொல்லிட்டோம். அண்ட் யூமே ட்ரை, இப்போ எம்பிபிஎஸ் தான் இருக்குது ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க அண்டு நல்ல ஒரு ஸ்கோரில் இருக்கக்கூடியவங்க இந்த இயர் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பசங்களுக்கு, நீட் ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு, ஃப்யூச்சர் டாக்டர்ஸ்க்கு என்னுடைய ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, இஃப் யுவர் ஸ்கோர் இஸ் 600 above, 500 above அண்ட் நியர்லி 550 above, அந்த தான் 500க்கு மேலே நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா கைண்ட்லி இட்ஸ் அ கைண்ட் ரெக்வஸ்ட், நீங்கள் வந்து ஆல் இண்டியா கோட்டாவில் சீட் எடுங்க. ஏன் அப்படின்னு நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா, ஆல் இண்டியா கோட்டாலேயே நீங்கள் நம்ம தமிழ்நாடுல இருக்கக்கூடிய காலேஜஸ்க்கும் அப்ளை பண்ணுங்கள், அதர் ஸ்டேட்ஸில் இருக்க காலேஜஸ்க்கும் அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் இப்படி பண்ணாமல் விட்டீங்க அப்படின்னா அதர் ஸ்டேட்ஸில் இருக்கக்கூடிய சேம் உங்களோட கேட்டகரி, உங்களுடைய ரேங்க்கில், லைக் உங்களுடைய மார்க் ரேஞ்சஸில் இருக்கக்கூடியவங்க அவங்களோட ஸ்டேட்ஸில் காம்படிஷனை ஹையராக இருக்கிறதுனால த்ரூ ஆல் இண்டியா கோட்டா they will apply தமிழ்நாடு சீட்ஸ். ஸோ they will come and take our தமிழ்நாடு பீப்புள் சீட்ஸை எடுத்துகிட்டு போயிடுவாங்க. சரி ஓகேம்மா, நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், அவங்க வந்து சீட் எடுத்துகிட்டு போகிறாங்க, அதே மாதிரி நம்மளும் போய் அங்கே சீட் எடுக்க போகிறோம், அப்போ முடிஞ்சு போச்சு தானே நீங்கள் கேட்கலாம். மற்ற ஸ்டேட்ஸை கம்பேர் பண்ண காட்டிலும் தமிழ்நாடுவோடைய பாஸ் பர்சன்டேஜ் கம்மியாக இருக்குது. ஸோ அப்போ தமிழ்நாடு பசங்களுக்கு ஸ்டேட் கோட்டாக்கே காம்படிஷன் ஹெவியாக இருக்குது. அப்போ நம்ம எங்கேருந்து அதர் காம்படிஷன்ஸில் ஆல் இண்டியா கோட்டாவில் போய் கலந்துக்கிறது? ஸோ இந்த ஒரு ஹெல்ப்பை வந்து ஸ்டூடெண்ட்ஸான நீங்கள் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா பார்டர் ரேஞ்சஸில் இருக்கக்கூடிய தமிழ்நாடுல பார்டர் ரேஞ்சஸ் ஸ்கோரில் இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் சேஃபராக ஃபீல் பண்ணி அவங்களுக்கும் சீட்ஸ் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. நான் எதுக்கு இதெல்லாம் செய்யணும்? இப்போ நீங்கள் சொல்கிறபடி ஆல் இண்டியா கோட்டாவில் எனக்கு வந்து ஒரு நீல்கிரிஸோ இல்லை வேறு ஏதோ ஒரு இப்போ தான் எஸ்டாப்ளிஷ் ஆன காலேஜ் கிடைக்கும். அதே என்னோடய ஸ்கோருக்கு நான் வந்து ஸ்டேட் கோட்டாவில் அப்ளை பண்ணனா எம்எம்சி கிடைக்கும் அப்படின்றது உங்களோட ஒரு ஃபீலிங். எஸ், ஓகே, ஒத்துக்கிறேன், இல்லைன்னு சொல்லலை. எம்பிபிஎஸ் இஸ் எம்பிபிஎஸ் கோர்ஸ். நீங்கள் எங்கே படித்தாலும் எம்பிபிஎஸ் தான். சேம் புக்ஸ் தான் நீங்கள் ஃபாலோ பண்ண போகிறீங்க. அண்ட் இன் காலேஜ் நீங்கள் எந்த கோர்ஸ் எடுத்து எந்த காலேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணாலும் சரி, whether it is a private college or a self-financing or a management quota or a deemed university, you have to put effort. You should only put to effort. நீங்கள் தான் படிக்கணும். ப்ரொஃபஸர்ஸ் வில் பி யுவர் கைட். பட் ஆனால் ஸ்பூன் ஃபீடிங் இருக்காது, ஸ்கூலில் இருக்க மாதிரி ஸ்பூன் ஃபீடிங் இருக்காது. ஸோ நீங்கள் தான் படிக்க போகிறீங்கன்னும் போது நீங்கள் எங்கே இருந்தாலும் படிச்சிருவீங்க, நீங்கள் அப்போ எங்கே இருந்தாலும் ஷைன் ஆகிடுவீங்க. ஸோ உங்களால் ஒருத்தருக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்கள் ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்கிறீங்க. நீங்கள் ஸ்டேட்டில் வந்து ஸ்டேட் கோட்டாவில் சீட் எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் அதர் ஸ்டேட் பீப்புள்ஸ்க்கு ஆல் இண்டியா கோட்டாவில் நம்ம சீட்ஸை விட்டு தரீங்கன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் அங்கே ஹெல்ப் தானே பண்ணுறீங்க. அன்னோன் பர்சனுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க, நோன் பர்சன்ஸ்க்கு ஹெல்ப் பண்ண மாட்டிங்களா? நீங்கள் மனசு வச்சிங்கன்னா இது முடியும். யூ கேன், நீங்கள் ஹெல்ப் பண்ணலாம். நீங்கள் ஹெல்ப் பண்ணால் நல்லாயிருக்கும்.
நீங்கள் பண்ணியே ஆகணும்னு சொல்லலை, பண்ணால் நல்லாயிருக்கும்னு தான் சொல்கிறேன். யோசிச்சு பாருங்கள். அதர் ஸ்டேட் பீப்புள் ஆல்சோ மே திங்க், அவங்களுமே யோசிக்கலாம். மேபி அவங்க ஸ்டேட்ஸில் இதை பற்றின அவேர்னஸ் இருக்கலாம். அதனால் தே மே கம் டு ஆர் ஆல் இண்டியா கோட்டா அண்ட் தே கேன் டேக் அவர் சீட்ஸ். நம்ம பசங்க அந்த மாதிரி அதர் ஸ்டேட்ஸ்லேயும் சீட் எடுத்தால் சந்தோஷம் தானே. நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் அதர் ஸ்டூடெண்ட்ஸோட பார்ட்டிசிபேட் பண்ணி காம்படிஷனில் கம்பீட் பண்ணி அங்கே அவங்களோட சீட்ஸை நம்ம எடுத்தால் அது வெல் அப்ரிஷியேட்டபிள் தான் அங்கே. பட் வி ஹாவ் டு டூ. நம்மளுடைய பீப்புள்ஸ்க்கு அவேர்னஸ் இல்லை. அந்த அவேர்னஸ் இருந்தால் நிறைய பேருக்கு சீட்டு கிடைக்கும். அண்ட் அனதர் இம்பார்ட்டண்ட் திங் என்ன அப்படின்னா, திஸ் இஸ் டு the students who are coming under SC/ST community. ஸோ இந்த இயர் பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு டியூஷன் ஃபீ எக்ஸம்ஷன் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ முன்னாடியே அப்ளை பண்ணாமல் விட்டுட்டவங்களுக்கு யூ வில் ரெக்ரெட், டெஃபினெட்லி யூ வில் ரெக்ரெட். நீங்கள் எலிஜிபிள் மார்க் வாங்கியிருந்தீங்கன்னா, லைக் பாஸ் ஆகிருந்தீங்கனாலே இட்ஸ் வெல் அண்ட் எனஃப் ஃபார் மேனேஜ்மெண்ட் கோட்டா. பட் நீங்கள் அப்ளை பண்ணாமல் விட்டுருந்தீங்கன்னா இட்ஸ் அ கிரேட் லாஸ் ஃபார் யூ. ஏன் அப்படின்னா, உங்களுக்கு டியூஷன் ஃபீ எக்ஸம்ஷன் ஆனதுக்கப்புறமா டெஃபினெட்லி தே வில் கலெக்ட் மணி. அதர் ஃபீஸஸ் அப்படின்னு சொல்லி நியர்லி ஒரு 4 lakh to 5 lakh அரவுண்ட் 1 yearக்கு வரா மாதிரி இருக்கும். இஃப் யூ ஆர் இன் ட்ரைங் இன் எஸ்எஃப்ல பண்ணுறீங்க, இல்லை மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் பண்ணுறீங்கனாலுமே அவ்வளோ பே பண்ணுற மாதிரி இருக்கும், அந்த ஒரு ரேஞ்ச். பட் யோசிச்சு பாருங்கள், ஒரு 13 லட்சம் 15 லட்சம் கட்ட வேண்டிய இடத்துல நம்ம ஒரு 4 லட்சம் 5 லட்சம் தான் கட்டணும் அப்படின்னு இருக்கிறப்போ, அதுவும் இல்லாமல் நமக்கு இந்த சலுகை கிடைக்கும்னு இருக்கிறப்போ, நம்ம அதுக்கு தகுதியானவங்க தான் இருக்கிறப்போ, அது நமக்கு தெரியாமல் போனதால் நமக்கு சீட்டு கிடைக்கலன்னு வருத்தப்படுறது எவ்வளோ ஒரு கஷ்டமான விஷயம்னு பாருங்கள். ஸோ உங்களுக்கு இது தெரியணும், இதை தெரியப்படுத்தணும் அப்படின்னு நான் நினச்சேன், அதனால் சொல்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சாலும் நீங்கள் மற்றவங்களுக்கு பகிருங்க. இது யார் இது எலிஜிபிளாக இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே இது போய் சேரணுன்றது என்னோடய ஆசை. அண்ட் ரிகார்டிங் எனி அதர் டவுட்ஸ் இன் கவுன்சிலிங் அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோவோட கமெண்ட்ஸில் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் ஹோப் அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர்ஸ். நான் எல்லாமே வந்து சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். மோஸ்ட்லி சொல்லணும்னு நினச்சது மெயினாக அவேர்னஸ் அபவுட் அந்த ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங் அண்ட் திஸ் மேனேஜ்மெண்ட் கோட்டா. இதுதான் வந்து லாஸ்ட் இயருக்கும் இந்த இயருக்குமான ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ். அண்ட் ஃபீ ரிவிஷன் இருக்குது, மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு ஃபீ ரிவிஷன் இருக்குது. ஆல்ரெடி இந்த டீட்டெயில்ஸ், இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நான் யூடியூப்லேருந்து தான் எடுத்தேன். ஐ ஷுட் நாட் லை. ஐ எம் ஃபாலோயிங் சம் ரெஸ்பெக்டட் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஸோ பட் ஸ்டில் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவை நான் இங்கே பதிவு பண்ணணும்னு, என்னோட சப்போர்ட் அண்ட் என்னுடைய ஒரு எஃபர்ட் இந்த அவேர்னஸை க்ரியேட் பண்ணுறதுக்கு இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஷேர் மேக்ஸிமம், கீப் சப்போர்ட்டிங். இதை பற்றின அவேர்னஸ் எல்லா மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸுக்கும், எல்லா நீட் ஆஸ்பிரண்ட்ஸுக்கும் தெரியணும், வரணுன்றது என்னோடய ஆசை. ஸோ ஷேர் மேக்ஸிமம். வில் கேட்ச் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ அண்ட் ஆல்வேஸ் பி ஹாப்பி, ஸ்டே ஹெல்த்தி. சிரிச்சிட்டே இருங்க. ஸ்மைல் இஸ் த ஒன் கேன் பி ஹேண்டில் எனி சுச்சுவேஷன். ஸோ ஸ்மைல் பண்ணிட்டே இருக்கணும், அது என்னுடைய ஒரு இது எப்பவுமே சொல்லிகிட்டே இருப்பேன். அண்ட் இதுக்கப்புறமா தொடர்ந்து நான் வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறேன். பட் மோஸ்ட்லி கவுன்சிலிங் ரிகார்டிங் திஸ் வில் பி மை லாங் வீடியோ. நான் கன்வே பண்ணணும்னு நினச்ச எல்லாமே கன்வே பண்ணிட்டேன். ஸோ எனி அதர் பர்சனல் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோவுக்கு கீழே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தோஸ் ஹூ ஆர் இன் மை கான்டாக்ட்ஸ் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா யூ ஜஸ்ட் வாட்ஸ்அப் மீ. ஆர் தோஸ் ஹூ ஆர் அவைலபிள் ஆன் டெலிகிராம், எனக்கு டெலிகிராமில் நீங்கள் சேட் பண்ணலாம். அண்டு இன்ஸ்டாவில் அவைலபிளாக இருக்கவங்க இன்ஸ்டாலையும் சேட் பண்ணலாம். இல்லை நான் யூடியூப்பில் தான் உங்களை பார்த்துருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா யூடியூப்லேயும் கமெண்ட் பண்ணுங்கள். டெஃபினெட்லி ஐ வில் ரெஸ்பாண்ட் டு யுவர் மெசேஜஸ். உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு தேவை. இது வந்து நான் வந்து ஜஸ்ட் விளம்பரப்படுத்துறதுக்காகவோ எதுக்காகவோ செய்யலை, உங்களுக்கு இது தெரியப்படுத்தணும் அப்படின்னு யோசிக்கிறேன். நான் அந்த சுச்சுவேஷனில் இருந்தால், பிகாஸ் ஐ எம் நாட் அ ஹை ஸ்கோரர், நான் அந்த சுச்சுவேஷனில் இருந்தால் டெஃபினட்டாக நான் ஆல் இண்டியா கோட்டாவில் தான் சீட் எடுப்பேன். ஏன் அப்படின்னா என்னால் ஒரு கம்மியான்றதே எங்கள் மேட்ரு இல்லைங்க. 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 4-5 வருஷம் போட்டு படித்தவன்லாம் இந்த வருஷம் அஃபெக்ட் ஆகிருக்கான்.
அவனுக்கு எப்படியாவது ஒரு சீட்டு கிடச்சிட்டா அவன் வாழ்க்கையே மாறிடும். அதுக்காக அவன் எவ்வளோ பண்ணியிருப்பான் தெரியுமா? ஈஸியாக இருக்கலாம் மேபி. இவங்களுக்கு என்ன, இவங்க படிக்கிறாங்க, உட்காடுறாங்க, வர்றாங்க, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி 1 மார்க் தானே, கலர் அடிக்க தானே போகிறாங்கன்னு யூ மே திங்க். ஈஸியாக இல்லை அது கலர் அடிச்சுட்டு போகிறது. ஏன்னா ஒரு கேள்வி கரெக்டுனா அது 4 மார்க், ஆனால் ஒன்று தப்பாச்சுன்னா அது 5 மார்க்காக போயிடும். ஸோ யோசித்து தான் நம்ம கலர் அடிக்க முடியும். இங்கி பிங்கி பாங்கி போட்டும் கலர் அடிக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி கஷ்டப்பட்டு வந்திருக்கவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் அந்த கவர்மெண்ட் சீட்ஸ் கிடைக்கும். அதனால் நிறைய பேரோட லைஃப்பில் நிறைய மாற்றங்கள் வரும். என்னால் முடிஞ்ச ஒரு ஹெல்ப் நான் பண்ண மாதிரி ஃபீல் பண்ணுவேன். ஸோ டெஃபினட்டாக நான் வந்து அந்த பொசிஷனில் இருந்தால் சீட் எடுப்பேன். நான் இல்லை, இருக்கக்கூடிய நீங்கள் கொஞ்சம் யோசித்து பெரிய மனசு பண்ணி, உங்களுக்கு தெரியும் அதெல்லாமே ஓகே, உங்களுக்கே தெரியும், ஒரு ஆஸ்பிரண்ட்டாக உங்களுக்கே தெரியும் நீங்கள் வந்து எவ்வளோ ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி. இதை வந்து மேபி உங்களுடைய டைமில் இருந்த அந்த ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணின தப்பை நீங்களும் பண்ணிடாதீங்க. அண்ட் அனதர் மெயின் திங் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, நீங்கள் காலேஜ் ஜாயின் பண்ணியிருப்பீங்க, அந்த காலேஜில் வந்திருப்பீங்க. டெஃபினட்டாக நீங்கள் ஃப்ரெண்ட்ஸாக லைக் அப்புறமா ஃப்யூச்சரில் பேசும்போது நீங்கள் எப்படி வந்தீங்க, எவ்வளோ ஸ்கோர் பண்ணீங்கன்னா, இந்த காலேஜ் மேபி எனிதிங். நான் ஆல் இண்டியா கோட்டா மூலயமா வந்தேன் அப்படின்னு நம்ம சொல்லும்போது தனி ஒரு ரெஸ்பெக்ட், தனி ஒரு இது வரும் உங்கள் மேலே. ஆல் இண்டியா கோட்டா மூலயமா அவர் வந்திருக்காருப்பா, அப்போ அவர் நிறைய ஸ்கோர் பண்ணியிருப்பார். நீங்கள் நீலகிரிஸ் காலேஜில் கூட சேர்ந்துருக்கலாம், ஆனால் நீங்கள் ஆல் இண்டியா கோட்டாலேருந்து போயிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் தனியாக இருக்கும். ஸோ யோசிச்சு பாருங்கள். த டிசிஷன் இஸ் யோர்ஸ். என்னோடய சஜஷன் தான் நான் சொல்கிறேன். என்னோடய சஜஷன் தான் உங்களோட டிசிஷனாக இருக்கணும்னு நான் சொல்லலை. பட் அது உங்களோட டிசிஷனாக இருந்தால் பல பேரோட வாழ்க்கை மாறும். முடியுமே. பெருசாக பணம் காசெல்லாம் கொடுத்து உதவ சொல்லலை, நம்மால் முடிஞ்ச ஒரு உதவியை தான் செய்ய சொல்கிறேன். எனக்கு புரியுது உங்களோட எஃபர்ட்ஸ் அதிகமாக இருந்திருக்கலாம். உங்களுடைய இப்போ நிறைய பேருக்கு ட்ரீம் காலேஜ் எம்எம்சி. என்னுடைய ட்ரீம் காலேஜும் எம்எம்சி தான். அப்படி இருக்கும்போது எனக்கு எம்எம்சி கிடைக்குன்ற சுச்சுவேஷனும் இருக்குது, ஆல் இண்டியா கோட்டாவில் வேறு ஒரு காலேஜ் கிடைக்குன்ற சுச்சுவேஷனும் இருக்குன்னும் போது சுயநலமாக யோசித்தேன்னா, எனக்காக அப்படின்னு யோசித்தேன் அப்படின்னா எம்எம்சியை நான் சூஸ் பண்ணுவேன். பட் என்னை பற்றி தெரிஞ்ச எல்லாருக்கும் தெரியும் நான் அப்படி யோசிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அந்த ஒரு சீட்டுக்காக, அந்த ஒரு மொமெண்ட்காக, அந்த மெடிக்கல் காலேஜில் அந்த கேட்டுக்கு முன்னாடி அந்த ஒயிட் கோட் போட்டு செத்தஸ்கோப்போடு நிற்கக்கூடிய அந்த ஒரு மொமெண்ட்டுக்காக 2.5 வருஷமாக ஐம் ஒர்க்கிங் அப்படின்னு எனக்கு தெரியும் போது, என்ன மாதிரி வருஷக்கணக்காக வெளியே உட்காந்து ஒர்க் பண்ணவனை பற்றி நினைக்கும் போது, அவனோட ஃபேமிலி பேக்ரவுண்ட், ஃபேமிலி சுச்சுவேஷன், அவன் ஃபேமிலி சப்போர்ட்டோடு பண்ணானா பண்ணலையான்றதெல்லாம் யோசிக்கும்போது ஐ வில் சே நோ ஃபார் இட் அண்ட் ஐ வில் கோ ஆல் இண்டியா கோட்டா ஃபார் இட். ஸோ யோசிங்க, யோசித்து முடிவு பண்ணுங்கள். வில் see you in the next video.